42 வயசில் இன்னும் திருமணம் பண்ணிக்கல. ஏன் பண்ணலை? விருப்பம் இல்லையா? ஏமாற்றிட்டு போயிட்டாங்களா? இந்த நடிகர்களுக்கு எதுக்கு என்னடா உங்களுக்கு அப்படி என்னடா என்ன எதுக்கு அவ்வளோ கோடிகள்? என்னத்துக்கு அந்த கோடிகள்? இன்றைக்கி வந்து யோகி பாபுவை பற்றி விமர்சனம் செய்கிற அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் அதெல்லாம் சாதிய பின்புலங்களே. இனத்திற்கான சினிமாவை எவன் உருவாக்குவான்? மக்களுடைய வாழ்வியலை சொல்லுகிற அழகின்னு ஒரு படம். இங்கே இருக்கிற சென்சாரில் இருக்கக்கூடியவங்கலாம் யார்? அரசியல்வாதிகள் தான் சென்சாரில் இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே கைபேசியில் படம் பார்த்துட்டு போகிற நிலைமைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கு. இப்போ கேரளாவில் வந்து இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய பூகம்பம் அந்த மாதிரி வெடிச்சிருக்கு சார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்போ விஷால் என்ன பேசியிருந்தாங்கன்னா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, உங்ககிட்ட யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டால் செருப்பால் அடிங்கன்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஸ்ரீரெட்டி வந்து ஒரு பதில் வேற சொல்லியிருக்காங்க. என்னட்டே செருப்பு இருக்குன்னாங்க. வாழ்த்துறேன் அந்த அம்மாவை. ஸ்ரீரெட்டி என்கிற அந்த பெண்மணி, அந்த சகோதரி, வாழ்த்துறேன்னு சொல்கிறேன், பாராட்டுகிறேன். ஒரு செருப்பு இல்லை, பல செருப்பு உங்கள் கையில் இருந்தால் கூட கொண்டாந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி போடுங்க. என்ன யாரா நீ செருப்பால் அடிக்கிறது கேட்டாங்கல்ல, ஸ்ரீரெட்டி கேட்டாங்களே, என்னிடம் செருப்பு இருக்கிறது எதுக்காக கேட்டாங்க? அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல, இவர்கிட்ட கேட்டாங்க பேட்டி. ஸ்ரீரெட்டி இந்த மாதிரி, அது யாருன்னே தெரியாது. என்னடா மழுப்பலான பதில். இப்போ யாருன்னே தெரியாத ஒரு நடிகை நடிகர் சங்கத்தில் பதிவு செஞ்சாங்களா இல்லையா? நீ தானே நடிகர் சங்க பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் நீ தானே, அவங்க நடிகை தானே. அந்த நடிகை சங்கத்தில் பதிவு பண்ணாங்களா இல்லையா? அவங்கள தெரியலைன்னு சொன்னால் அப்போ நடிகர் சங்கம் இயங்குதா இல்லையா? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ இவர்களுடைய போக்கு என்னவா இருக்குது? சரியா இல்லை. இவர்கள் எல்லாமே இப்போ விஷாலை வந்து என்ன வயசாகுது இன்றைக்கி? 42 இருக்குமா? 42 வயசில் இன்னும் திருமணம் பண்ணிக்கல. ஏன் பண்ணலை? விருப்பம் இல்லையா? ஏமாற்றிட்டு போயிட்டாங்களா? இல்லை நீ ஏமாந்துட்டியா? இல்லை ஏமாத்தணும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் இருக்குல்ல கேள்வி. ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க? இல்லை பிரம்மச்சாரியை வாழ போறியா? அதையும் சொல்லு. உத்தராச குட்டையை போட்டுக்க. நான் நல்ல கோயிலாக சொல்கிறேன், அங்கே போய் நேர்த்தி கடனை நேர்ந்துக்க. என்னடா பைத்தியக்காரத்தனமாக ஆக்குறீங்களா? அதில் வந்து நாசர் இருக்கிறார், எதுக்கு அவர் இருக்கிறாருன்னே தெரியல. அது அந்த பதவியெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்குறேன். இது எல்லாம் வந்து அதிகாரத்தை சுப்பிரயோகம் செய்து கொண்டு கோடிக்கணக்கிலே கொள்ளையடிப்பது. இன்றைக்கி நடிகர் சங்கம் பாதியோடு நிற்கிது தெரியுமா உங்களுக்கு? கட்டலை, என்னென்னமோ கனவோடு வச்சு அது பெரிய இதாக கட்டினேன். ஒருவேளை எங்கள் காலத்தில் கட்டப்படுமா என்கிறக்கு. இன்னொன்று, முதல்ல நடிகர்களுக்கு சம்பளத்தை குறைங்க, நடிகர் சங்கம் தானால எழுந்துடும். இந்த நடிகர்களுக்கு எதுக்கு என்னடா உங்களுக்கு அப்படி என்னடா என்ன எதுக்கு அவ்வளோ கோடிகள்? என்னத்துக்கு அந்த கோடிகள்? தயாரிப்பாளர்கள் முடங்கி போவதும் தயாரிப்பாளர்கள் வீழ்ந்து போவதற்கு காரணம் நடிகர்கள், நடிகர்கள் வீழ்ந்து போவதற்கு காரணம் ஆபாச நடிகைகள். இதெல்லாம் களையப்பட வேண்டும். எந்த நடிகைக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெற்ற நடிகரே கதாநாயகனாக இன்றைக்கி வர சொல்லிக்கிறாங்க. அந்த நடிகரே வந்து நடிகைகளை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குகிற செய்திகள் அவ்வப்போது செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இதையெல்லாம் சரி செய்ய வேண்டுமானால் ஹேமா கமிட்டி எங்கேயும் போடணுங்கிறீங்களா? ஹேமா கமிட்டியை நான் குற்றஞ்சாட்டுறேன். ஹேமா கமிட்டி என்பது கேரளாவில் ஒழுங்காக விசாரணை செய்யலை, குற்றச்சாட்டு வைக்கிறேன். என்ன நீங்கள் விசாரிச்சிங்க? மொத்தமே 213 பேர்கிட்ட தான் விசாரணையை நடத்தியிருக்கு. அதில் வந்து உண்மையை சொல்ல வந்தவங்க மொத்தம் 17 பேர் தான். இந்த 17 பேரை வச்சுக்கே இவ்வளோ உருட்டுருன்னா இன்னும் 217 பேர் இருக்கானே, அவனெல்லாம் வச்சு உண்மைத்தன்மை உலகத்துக்கு வெளியே வந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். பாவனாவை வந்து ஒருத்தன் வந்து கேட்குறான், ஒரு நடிகர் கேட்குறான். எந்த நடிகர் தெரியுமா உங்களுக்கு? பாவனாவை வந்து திலீப்னு ஒரு நடிகர் வந்து படுக்கை இறக்கி கூப்பிட்றான். அங்கே தான் பிரச்சனை தொடங்குது. அதனால தான் ஹேமா கமிட்டி நியமிக்கப்படுது. இப்போ அங்கே தொடங்கி அந்த பிரச்சனை. சர்மிளான்னு ஒரு நடிகை 28 முறை என்னை பாலியல் பலாத்காரத்தில் சீண்டி இருக்கிறார்கள்னு கேரளாவிலேருந்து ஒரு நடிகை இன்றைக்கி அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கான். சர்மிளான்னு ஒரு நடிகை, கேரளா நடிகை. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது? விரைவில் தமிழ்நாட்டிற்கு நுழைய போகிறது ஹேமா கமிட்டி என்கிற கமிட்டி. பார்த்துக்க, ஹேமா இல்லை வேறு பேரில் இங்கே வாங்க. அங்கே அம்மானு ஒரு நடிகர் சங்கத்தை இப்போ கலைச்சிட்டானுங்க. இப்போ இங்கே இன்னும் பேர் அப்பான்னு வைப்பாங்களா என்னன்னு தெரியல. இங்கே உள்ள நடிகர் சங்கம் இன்னும் பேர் வைக்காமையே கலைக்கப்பட போகிறது. இதுதான் உண்மை. அவ்வளவு அநியாயம் பண்ணுறானுங்க சினிமாவில். ஆனால் ஒரு அற்புதமான படைப்புகள் வருகிற போது அதுக்குள்ளே அரசியலை திணிச்சு, அதுக்குள்ளே சாதியை திணிச்சு
இன்றைக்கி தமிழ் சினிமா அழிவின் விளிம்பில் இருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழர்களாக இருக்கிற இயக்குநர்களுக்கு உண்டு, தமிழர்களாக பிறந்த நடிகர்களுக்கும் உண்டு. வேற்றுமொழியிலேருந்து வந்தவங்கள எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்கள் மண்ணினுடைய கலாச்சாரத்தை அவர்கள் உணராதவர்கள். முதல்ல அந்த வந்தேரி நடிகைகளை தடை பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். எதுக்காக அங்கேருந்து நீ இறக்குமதி பண்ணுற? ஏன் இங்கே தமிழ்நாட்டு பெண்கள் அழகா இல்லையா? தமிழ்நாட்டு பெண்கள் நடிக்க மாட்டாங்களா? அப்போ எதை வச்சு நீங்கள் இந்த கோமாளி கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தேவைப்படுகிறது, அவர்கள் உங்களது படுக்கையை பகிர்ந்து கொள்வதற்காக வருவார்கள் என்கிற கனவோடு இறக்குமதி செய்கிற இந்த செயற்பாட்டை நிறுத்துங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்ணை தமிழ் நடிகை ஆக்குங்க. ஏன் உங்களுக்கு நடிக்க வராதா? அப்புறம் எதுக்கு டைரக்டர் இருக்கான்? டைரக்டரும் வேறு மொழிக்காரன்னா அப்புறம் எப்படி விளங்கும் இந்த நாடு? அதனால் இதெல்லாம் துடைத்தெறிந்து விட்டு மாற்றம் செய்யப்பட வேண்டும். இதுவரை ஒரு பட்டியலே இருக்குது என்கிட்ட. ரியாஸ்கான் என்கிற ஒரு நடிகர் ரேவதி சம்பத் என்கிற ஒரு நடிகை பாலியல் பலாத்காரத்திற்கு அழைத்திருக்கிறார். சித்திக் என்கிற ஒரு நடிகர், அவர் தான் அங்கே அம்மா நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். அந்த சித்திக் என்பவர் ரேவதி சம்பத்தை படுக்கைக்கு கூப்பிட்டுருக்கிறார். இங்கே எத்தனை பேர் மாட்ட போகிறான்னு தெரியல. இப்போ விரைவில் மாட்ட போகிறான். சரி, இப்போ அந்த மாதிரி மாட்டுனா இதையும் அப்படியே மூடி மறைக்கிற மாதிரி நல்ல கேள்விமா. எல்லாத்துக்கும் அரசியல் பூந்துருக்கு. நீங்கள் பினராயி விஜயன் அங்கே ஹேமா குழுவை நியமித்ததற்கு காரணமே அந்த பாவனா முழக்கமிட்டாங்க. உடனடியாக குழுவை தொடங்குங்கன்னு சொல்லி அந்த அம்மா நேராக முதலமைச்சரை போய் சந்திச்சாங்க. உடனே நியமிக்கப்பட்டது. இப்போ ஹேமா குழு என்ன ஊற்றி மூடிடுவாங்க. ஏன்னா அரசியல் உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா அது எல்லாமே டேஷ் அவுட். இப்போ இங்கே தமிழ் சினிமாவில் என்னென்னா அரசியலும் சினிமாவும் பிணைந்து கிடக்கிறது. இங்கே ரொம்ப ஈஸியாக காலி பண்ணிடுவாங்க. எந்த நடிகையும் வெளியில் வரமாட்டாங்க. எந்த நடிகையாக சொன்னால் கொன்றும்பான் உள்ள. எந்த நடிகையாவது ஓப்பனாக பேச வந்தால் என்ன சொல்லுவான்? தூக்கிடும். இல்லை அடுத்த பட வாய்ப்பே உனக்கு கிடைக்காது, ஓடிரு அப்படிமா. இங்கே இருக்கிற அரசியல், இங்கே அரசியலும் சினிமாவும் பிணைந்து கிடப்பதால் இங்கே விஸ்வரூபம் எடுக்குமாங்கிறதே கேள்விக்குறி. இந்நேரம் கூப்பிட்டு பேசியிருப்பானுங்க. எவ்வளோ ஆவுத்தூட்டிங்க தொலைச்சிருவோம். இந்நேரம் பேசி முடிச்சிருப்பானுங்க. அதெல்லாம் பேசாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இங்கே நடிகர்களே அரசியல் தலைவர்களாக இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்களே நடிகர்களாக இருக்கிறார்கள். அப்போ இது ரொம்ப சாமர்த்தியமான, ரொம்ப ஈஸியாக இவங்க எந்த ஒரு பிரச்சனையும் வெளியில் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் அழிந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா பெண்களின் சாபம் ஒரு நாளும் சும்மா விடாது. அவர்கள் விட்ட கண்ணீர்களுக்கு விடை தெரிய வேண்டும் தமிழ் சினிமாவில். சாதாரண போக்கு இல்லை. இந்த போக்குகளை மாற்றம் செய்கிற வரை தமிழ் சினிமா உருப்படாது. அதான் உண்மை. இப்போ இன்றைக்கி தங்கலான் படத்தில் நடித்த பார்வதி கேரள சினிமாவை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ளே உட்காந்துக்கிட்டே கேள்வி கேட்குறாங்க. பதிச்சொல்லு, இதுக்கெல்லாம் பதிச்சொல்லுன்னு கேட்குறாங்க. மோகன்லாலை போட்டு கிழிச்சு எடுக்கிறாங்க எல்லாம். இங்கேயும் அந்த கேள்வி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். வரணும். வரலைன்னா தமிழ் சினிமா நல்லா இருக்காது. உண்மைத்தன்மைகள் உலகத்திற்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி இப்போ ஹேமா குழுவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதியரசர்கள், நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே சில நடிகர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் இங்கே ஒரு குழுவை நீங்கள் தொடங்குனீங்கன்னு சொன்னால் இங்கே நீதிபதிகளே லஞ்சம் வாங்குகிற நீதிபதிகளாக நியமிக்கக்கூடும். ஓய்வு பெற்ற நீதிபதிகளே சனாதன கோட்பாட்டோடு இருக்கிற நீதிபதிகள் தான் ஏராளமான பேர் இருக்காங்க. அதில் சாதி பார்ப்பேன். நம்ம சாதி பொண்ணு, அந்த பொண்ணு நீ வெளியில் விட்டுறாத. இது நம்ம சாதி பொண்ணு, இதை வெளியில் விடாத. இது அந்த சாதிக்கார பொண்ணு, அதை வெளியில் விடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ் நடிகைகளின் சாதிகள், தமிழ் நடிகர்களின் சாதிகள். இதெல்லாம் எதுக்குடா? நடிக்கத்தானடா வந்திருக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி யோகி பாபுவை பற்றி விமர்சனம் செய்கிற அளவிற்கு வந்திருக்கிறது என்றால் அதெல்லாம் சாதிய பின்புலங்களே. சாதியத்தின் பெயரால் தமிழ் சினிமா நகன்று கொண்டிருப்பதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது போய் பெரிய சிக்கலில் மாட்டப்போகுது. இனத்திற்கான சினிமாவை எவன் உருவாக்குவான்? யார் உருவாக்குவது? இதுதான் நம்ம எடுத்து வைக்கிற வேண்டுகோள். என் இனத்திற்கு, என் மொழிக்கு, என் பண்பாட்டிற்கு, என் கலாச்சாரத்திற்கு, என் மக்களுக்கென்று ஒரு தமிழ் சினிமாவை எடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதையெல்லாம் செய்கிறாங்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நிர்வாண கோலத்தோடு நடிக்காத சினிமாங்கள் எத்தனையோ திரைக்காவியங்கள் ஓடியிருக்கா இல்லையா? எப்படி ஓடிச்சு? மக்களுடைய வாழ்வியலை சொல்லுகிற அழகின்னு ஒரு படம். ஒளியிலே எங்கேயாவது செக்ஸுவல் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இல்லை? அந்த படம் எப்படி இமாலய வெற்றி பெற்றது? இதெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால், என் மக்களை, இந்த இளைஞர்களை அடிமைப்படுத்தி காயப்படுத்தி வேறு சிந்தனையே இல்லாமல் ஆக்குவதற்கான முழு முயற்சிகளைத்தான் தமிழ் சினிமா எடுத்துக்கொண்டிருக்கிறது. பீடி குடித்தா உடனே கீழே போடுவான்.
போதை வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடுன்னு போடுவான். இது எல்லாமே நம்மளை ஏமாத்துறது. பீடி சிகரெட் வந்து திரைப்படத்தில் பிடிச்சிட்டா அவன் பிடிக்க மாட்டானா? பிடிச்சிட்டே இருப்பானா? சொல்லுங்கள் பார்ப்போம். இது என்ன ஏமாத்து வேலை? இங்கே இருக்கிற சென்சாரில் இருக்கக்கூடியவங்களாம் யார்? அரசியல்வாதிகள் தான் சென்சாரில் இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்சாரில். எதுக்கு? நான் கேட்குறேன், மிகச்சிறந்த மருத்துவரை, மிகச்சிறந்த ஆய்வாளர்களை, மிகச்சிறந்த பேராசிரியர்களை, தொழில்நுட்பவியலாளர்களை ஏன் நீ வந்து சென்சாரில் வைக்கல? அரசியல்வாதிகளை மட்டும் ஏன் வச்சிருக்கிற? இந்த சமூகத்தை வந்து குற்றஞ்சாட்டினா அது மக்கள் வந்து மாற்றுப்பாதையில் போயிடுவாங்கங்கிறதுக்காகவே நீங்கள் இந்த மாதிரி அரசியல்வாதிகளை வந்து சென்சாரில் வச்சுருந்தா எப்படி நல்ல சினிமா வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசியலை காயப்படுத்துகிற சினிமா ஒன்று வந்துச்சுன்னா அவன் உடனே கட் பண்ணிடுவான் எல்லாத்தையுமே. இன்றைக்கு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை சொல்லுவதற்கு ஒரு சில இயக்குநர்கள் வெளியில் வந்தால் அவனையும் சாதி முத்திரை குத்தி இன்றைக்கி வந்து அமுக்கிற நிகழ்ச்சிகள் தமிழ் சினிமாவில் இருக்குது. இது போன்ற விஷயங்களில் தமிழ் சினிமா இப்பொழுது மூழ்குகிற நிலைமையில் இருக்கிறது. விரைவில் அழிகிற அபாயத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழர்களுக்கே உண்டு. தமிழ் சினிமாவை தமிழர்களே எடுக்க வேண்டும். தமிழ் சினிமாவை தமிழச்சிகளே நடிக்க வேண்டும். தமிழ் சினிமாவில் தமிழர்களே நடிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசையாக இருக்கிறது. சார், இப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது இல்லை, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற புகார், அதுக்கப்புறம் எது கொண்டு வந்தாலுமே அது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது சார். அதுக்கு என்னதான் தீர்வாக இருக்கும்? அரசியலும் சினிமாவும் ஒன்றாகக்கூடாது. இதுதான் தீர்வு, முதல் தீர்வாக இருக்க வேண்டும். ரெண்டாவது தீர்வு நாம் ஏற்கனவே சொன்னோம், இந்த மண்ணின் பண்பாடை அறிந்த நடிகர்கள் இந்த தமிழ் சினிமாவில் இடம்பெற வேண்டும். கிராமத்து வாழ்வியலை முன்னோக்கி இந்த சினிமா நடைபெற வேண்டும். இதெல்லாம் வந்து களையணும். முதல்ல நீங்கள் வந்து அரசியலும் சினிமாவும் ஒன்றா இருக்கிறதுனால இது களைகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. இப்போ இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரிபியூட்டரேஷன் என்று சொல்லக்கூடிய படத்தை ரிலீஸ் பண்ணுறது கூட இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து உள்ளே இறங்கி நிற்கிது. கார்ப்பரேட் நிறுவனங்களை அப்புறப்படுத்தணும். கார்ப்பரேட் நிறுவனங்களை வருகிற வரை தமிழ் சினிமாவிற்கு பேரழிவு காத்திருக்கிறது. இன்றைக்கி வந்து ஓடிபியில் வெளியிடுற நிலைமைக்கெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. அப்போ எதிர்காலத்தில் திரையரங்குகள் ஒன்று கூட இருக்காது. எல்லாமே கைபேசியில் படம் பார்த்துட்டு போகிற நிலைமைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் காப்பாற்றணும்னு சொன்னால் நல்ல மனிதர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், நல்ல போராட்டவாதிகள் தமிழ் சினிமாவை கைப்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சினிமா காலகாலத்துக்கும் 100 ஆண்டு கால சினிமா இன்றைக்கு அழிவின் விளிம்பில் இருப்பதை பேசுகிறோம். இன்னும் பல ஆயிரம் பல நூற்றாண்டுகள் இந்த தமிழ் சினிமா வாழணும்னா ஒரு நல்ல ஆளுமை மிக்க இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் பொறுப்பெடுத்து இந்த தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேண்டும். அதில் அரசியல் கலக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய விருப்பமாக இருக்குது. இதில் வந்து அரசியலை நீக்கினால் தமிழ் சினிமா இன்னும் பல்லாண்டு காலம் பாடும். ஓகே சார், ரொம்பவே போல்டாக வந்து உங்களோட கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் பதிவிட்டுட்டீங்க. அண்ட் உங்களோட நேரத்துக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.